அப்ப எப்படி சாமி ஆகிறது? அளவா இருக்கணும். எல்லாத்துக்குமே உன் கைக்கு எவ்வளவோ அளவோட நிற்கணும். துண்டை உரிச்சு வாங்குறதுக்கு வேலை துப்டி உரிச்சு வாங்கிக்கிறது நம்ம. அப்புறம் வலிக்குது சாமுக்க முடியாது சாமுக்க நீ தானே வாங்கின சாம. மனித வாழ்க்கை அப்படி ஆகிப்போச்சு இன்னைக்கு. சாமி படிப்பு கொடுக்கறது நூல் அறிவு, அனுபவங்கிறது வாள் அறிவு. அனுபவம் தான் ஒரு மனுஷனை மேன்மைக்கு கொண்டுட்டு வருமே தவிர படிப்பறிவு கொண்டுட்டு வராது. அது ஒரு பொருள் பயன்படுத்திக்கிறதுக்கு. இப்போ இங்கிருந்து நாம் ஒரு ஊருக்கு போகணும்னா ஒரு வாகனம் வச்சிருக்கிற மத்தியா, அது மாதிரி படிப்பு. நீ எத்தனை பெரிய படிப்பு வேணாலும் படி, புரியுதா? அது எதுக்காச்சும் கொண்டு பயன்படுத்த முடியும், எல்லாத்துக்கும் பயன்படுத்த முடியாது. அந்த படிப்பு அனுபவம் எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். இறைவனை பார்க்கணுமா பார்க்க முடியும், ஒழுக்கமாக வாழணுமா வாழ முடியும், ஒருத்தனை நல்ல வழிக்கு கொண்டுட்டு போக முடியுமா கொண்டு போக முடியும். அப்போ அவனையெல்லாம் கொண்டுட்டு போகிறதுக்கு தானே நீ இங்கே வந்திருக்கிற. அப்போ என் நிலைக்கு நீ வரும்போது எல்லாத்தையுமே உனக்கு பின்னாடி வாரங்களை போகிற நல்ல வழிக்கு கொண்டுட்டு போவில்லை. நீ ஏவனுக்கும் தருவம் பண்ண வேணாம், உன் காசை நீ ஏன் வேணாலும் வச்சுக்கோ. இல்லை உன்கிட்ட காசே இல்லை, ஒருத்தனுக்கு நல்லா சொல்லி அவன் வாழ்றதுக்கு ஒரு வழியை காட்டினா தர்மம். இது தர்மம். இதுக்கு மீறின தர்மம் கிடையாது. காசு கொடுக்கறதுல தர்மம் இல்லை. காசு இருக்கிறதுனால கொடுக்குற, காசு இல்லைன்னா கொடுக்க முடியாது. ஆனா உனக்கு இருக்கிறத கொடுக்க முடியுமில்ல தானே, எப்பவும் இருக்குது தானே. இதுக்கு ஒரு மகாபாரதத்தில் ஒரு கதை இருக்குது தெரியுமா? ஏன்னா நீ அதை உனக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் இப்போ நான் யாருக்கு பொறுத்தவரை அப்போதான் நீ வீட்டில் இருக்கிறவங்க போய் கேட்பேன். அவங்களுக்கு தெரியலனாலும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு கேட்பாங்க. சரியா? மகாபாரதத்தில் தர்மத்துக்கு பேர் போனது கர்ண. சரியா? பெரியவங்களுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும். அவன் என்ன பண்ணுறான்னா தர்மத்திலேயே தர்ம புத்திரன். இந்த உலகத்தில் தர்மம்னு சொல்கிறாங்களே, அந்த தர்ம தேவதைக்கு பிள்ளையா பிறந்தவன். அது தர்மங்கிறவன், இந்த கர்ணங்கிறவன். தர்மன்னு நான் இருந்தவன் கூட தர்மம் பண்ணலை. ஆனால் தர்ம தேவதையினுடைய பிள்ளைன்னு சொல்லி பேர் வாங்கின கர்ணன் தர்மம் பண்ணனான். ஆனால் கடைசியில் எல்லாம் தர்மம் பண்ணி போர்க்காலத்தில் என்ன ஆகுது தெரியுமா? அவன் பண்ணின அந்த புண்ணியம் அவனை சாக விடாமல் இழுத்து பிடிச்சிக்குது. அப்போ அவனை கொல்லணும். இது இயல்பு, இது இயற்கை. கடவுளே வரைய நேரம் என்னத்துக்கு? நீ செஞ்ச அந்த தர்மத்தை, நீ செஞ்ச அந்த புண்ணியத்தை எனக்கு தானமாக கொடுறா, அப்போ தாண்டா உன்னை நான் கொல்ல முடியும்னு. இதை போய் நேரடியாக கேட்ட கொடுப்பானா? திருட்டுத்தனம் அவனே பண்ணுறியா? யாரு? கடவுள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கடவுளே திருட்டுத்தனம் பண்ணுறியா? இது நியாயமா? மனுஷன் பண்ண மாட்டானா? சாமி, கடவுளே திருட்டுத்தனம் பண்ணான்ல, மனுஷன் பண்ணாம இருப்பானா? அப்போ இவன் திருட்டு வேஷம் போட்டுக்கிட்டு தானே போனேன், அந்த நேரம் வேஷம் போட்டுக்கிட்டு போய் தானே. அப்பா நான் எதுக்கு வழி இல்லாதவன், எனக்கு புனிதத்தை கொடுறான் சாமின்னு அவன் இவன் இந்த அளவுக்கு இருக்கிறானா? அவன் எந்த அளவுக்கு இருப்பான்? நீ யார் வந்திருக்கிறன்னு எனக்கு தெரியும். எனக்கு இதுக்கு இன்னொன்று இதை விட ஈஸியாக சொல்லணும்னா, திருவண்ணாமலை ஒரு கப்பல் இருந்தான். திருவண்ணாமலை இல்லை, இங்கே கரெக்டு. குற்றாலம் போயிருந்தேன். குற்றாலம் போயிருக்கு. இப்போ போன வருஷம் நினைக்கிறேன். குற்றாலம் போயிருந்தப்போ அதை இங்கே போயிருந்தேன் பற்றி, அந்த மலைக்கு போயிருந்தப்போ ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அப்போது அதுக்கு நம்ம அர்த்தம் கண்டுபிடிக்கணும். அப்போது அதில் ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, ஒரு பிச்சைக்காரே உட்காந்துருக்குறான். சாப்பாடு வாங்கி கொண்டு இலையில இட்லி பொங்கல் அது இதெல்லாம் முன்னாடி இருக்குது. அது எப்படின்னா, தென்காசியில் இருந்து நான் குற்றாலம் போகணும். தென்காசியில் நான் இறங்கிட்டு அப்போ இது வாங்கி வச்சுருக்கிறேன். அந்த வழியே ஒருத்தர் வரையா, அந்த வழியை அவனும் அவனும் ஆளுக்கு வேஷ்டி ஆளுக்கு துண்டோட தான் அவனும் வரையா. அவன் என்ன பண்ணிட்டு இதை பார்த்தோன்னே எனக்கு 2 இட்லி கொடுறாங்கிறா, இல்லைன்னா அந்த பொங்கலாவது கொடுறாங்கிறேன் அவன்கிட்ட. அது வரைக்கும் இவனை நான் பார்க்கல, நாங்கள் தான் நின்றுருக்கேன். அப்போ அவனை என்ன பண்ணுறான் தெரியுங்களா? 2 இட்லியும் அந்த பொங்கலையும் எடுத்து வைக்கிறான். அப்போத்தான் தெரியுது இது பூரா புண்ணாக இருக்குது அவனுக்கு. இந்த விரல் பூரா புண்ணாக இருக்குது. யாருக்கு? இந்த எடுத்து வைக்கிறவனுக்கு.
அந்த கேட்டவுடனே நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறியா, அழுக்கு ஒன்று தான் அவன்ட்டு இருக்குது. புரியுதுங்களா? புரியுதுங்க சாமி. அப்போ இவன் எடுத்து வச்சிட்டியான், அவனும் வாங்கிட்டியான், வாங்கிட்டு கிளம்பிட்டியான் அவன் பாட்டில். ஏன் வாய் சும்மா இருக்கணும்ல? ஏன் சாமி இருந்தாலும் இவர் நல்லா இருக்கிறாரு, ஆனால் உடல் மட்டும் சேதாரமாக இருக்குது, புண்ணு இருக்குது. ஏன் சாமி உங்கள் கையில் புண்ணு இருக்கிறதுக்கு அந்த ஆளுக்கு தெரியும் தானே, கட்டெல்லாம் போட்டிருக்குது, அந்த இதெல்லாம் வடிஞ்சிருக்குது, ரத்தம்லாம் வடிஞ்சிருக்குது தெரியுதுன்னு. சாமி உங்களை பார்த்தா ஒரு நல்ல மனுஷனாக தெரியுறீங்க, நான் உங்களுக்கு சொல்ல வேணுங்கிறது இல்லை, ஆனால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஆனால் உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும், ஒரு அனுபவமாக இருக்கட்டும்னு நான் சொன்னேன். என்கிட்ட வந்து வாங்கிட்டு போகிறானே அந்த சாப்பாடு, அவன் சாதாரண ஆளுன்னு நினச்சிக்கலாம். நான் அந்நாடு வழிபடுறேன்னா அந்த இறைவன் வந்து வாங்கிட்டு போகிறான் சாமி. மனுஷன் வந்து தானே புண்ணுன்னு சொல்லி போட்டு வாங்காமல் போயிருப்பான் சாமிங்கிறான். என்கிட்ட வந்து இந்த புண்ணை பார்த்துட்டு வாங்குறான்னா அவன் யார் வாங்க முடியும்? மனுஷன் வாங்க முடியாது, அந்த இறைவன் தான் வாங்க முடியும்னு சொல்கிறான். புரியுதுங்களா? அது மாதிரி கர்ணங்கிட்ட போய் இந்த கிருஷ்ணன் போய் கேட்கும்போது என்னோட பாவ புண்ணியத்தை என்னோட புண்ணியத்தை நீ வாங்கணும்னா நீ சாதாரண ஆளடா, நீ யாருன்னு எனக்கு தெரியும், இந்தடா வாங்கிட்டு போடா. எப்படி வந்து நான் உங்ககிட்ட கையேந்தி நிற்கிறேன், ஆனால் நீ என்கிட்ட கையேந்தி நிற்கிறீல்ல, உன்னையோட பெரியவிட நான் சொல்லி அந்த புண்ணியத்தை வந்து தானம் பண்ணணும். அது கருணை. சரியா சாமி? அதுக்குத்தே நம்ம இருக்கிற வழியில் இருந்தோம்னா கடவுள் வந்து கை கட்டி சேவகம் பண்ணுவான் நமக்கு. இதெல்லாம் வந்து இதிகாசம். அன்னைக்கே எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு போயிட்டான். இதெல்லாம் நம்ம பெரியவே நமக்கு சொல்லலை, இப்படித்தான் வாழணும் வழிகாட்டல. இன்னைக்கு இந்த மனித சமுதாயம் ஆசை பாசம் அது இதுன்னு போய் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ எல்லாத்தையுமே ஒரு அளவா கையடக்கத்துக்கு வச்சுட்டோன்னா கடவுள் நமக்கு சேவகம் செய்வான். சரியா? சரிங்க. சூப்பர்.